Hi everyone, welcome to my channel. இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் பேஷன் ஃப்ரூட் ஜாம் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் இன்றைக்கி 6 பேஷன் ஃப்ரூட் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு ரெண்டாக வெட்டிட்டு இதுக்குள்ளே இருக்கிற பல்ப் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. எல்லா பல்ப்பையும் வேறு ஆக்கினதுக்கு போகிறோம். நாங்கள் இதில் இருக்கிற விதைகளை வேறு ஆக்கிற வேணும். அதுக்கு இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 2 செகண்ட்க்கு 2 தைனம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த விதைகளோட செய்யலும், ஆனால் ஜாமில் அந்த கருப்பாக இருந்தால் எல்லாருக்குமே பிடிக்காதுன்னா அதனால தான் நாங்கள் லேசாக பல்ஸ் மூடில் அரைச்சி எடுத்துக்கிறோம். விரும்பினா மட்டும் செஞ்சுக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் விதைகளோடய சேர்த்துக்கிறேலும். இப்போ இந்த ஜூஸை நாங்கள் ஃபில்டர் பண்ணிக்கிற வேணும். பல்ஸ் மூடில் இது மாதிரி அரைச்சிங்கன்னா அந்த பல்ப்லேருந்து விதைகள் தனியாக வந்துடும். இது மாதிரி பேஷன் ஃப்ரூட் ஜாம் 2 முறையில் செய்யலும். ஒன்று ஜூஸ் எடுத்து செய்கிறது, இன்னொன்று பேஷன் ஃப்ரூட்டை 2 வெட்டி பல்பெல்லாம் எடுத்ததுக்கு போகிறோம் அவிச்சிட்டு அதில் வார அந்த வெள்ளை கலர் சதறிக்கனா அதை எடுத்து அரைச்சிட்டும் செய்யலும். இப்போ நாங்கள் ஜாம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு நாங்கள் ஃபில்டர் பண்ணின ஜூஸ் இருக்கேன்னா அதை அளந்து சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு இருக்குது. லேசாக இது மாதிரி கொதிச்சு கொண்டு வரப்போக்கோல நான் இல்லை 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கிறேன். பேஷன் ஃப்ரூட்டை புளிப்பை பொறுத்து சீனி தேவைப்படும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் கூடையாக வச்சுட்டு இது மாதிரி கலந்து விட்டு கொண்டே இருங்க, கை எடுக்காமல். அப்போ தான் சீனியெல்லாம் கரையும், அடியில் போய்த்து அந்த கேரமல் ஆகாமையும் இருக்கும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு பிறகு இது மாதிரி கொதித்து நுர பொங்கி வரும். இப்போ இதில் நாங்கள் கொஞ்சமாக தேசிக்காய் சாறு சேர்த்துக்கிற வேணும், அப்போ தான் கட்டி ஆகாமல் இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு தேசிக்காய் சாறு சேர்த்திங்கன்னா போதும். இதோடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினீங்கன்னா டேஸ்டான பேஷன் ஃப்ரூட் ஜாம் ரெடி. இது அந்த ஜாமுன்றதை விட ஒரு ஸ்ப்ரெட் டெக்ஸ்சர் அந்த மாதிரி இருக்கும். ஆறினதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் கூட திக்காக வரும். பான் ரொட்டி இதிலெல்லாம் பூசி சாப்பிடலும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி ஒன்றோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.